ஹலோ மிஸ்டர் கிரிஞ்ச், இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நார்மலாக நம்மளோட யூடியூப் சேனலில் திரைப்படங்கள் சம்மந்தமான விஷயங்கள் போட்டுருந்தோம். அதில் இந்த முறை வந்து எங்களுடைய ஈழம் சம்பந்தமான ஒரு திரைப்படம் பற்றி தான் கதைக்க போகிறோம். ஐபிசி பாஸ்கரன் அவர்களுடைய தயாரிப்பில் மில்லர் திரைப்படத்தோட பூஜை விழா போட்டிருக்கிறாங்க. உண்மையாகவே பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இந்த படத்துக்கு இருக்குது. ரீசன் என்னென்னு சொன்னால், தென்னிந்திய பிரபலங்கள் பல பேர் கை கோத்திருக்கிறாங்க. என்னத்துக்குன்னு சொன்னால், எங்களுடைய இலங்கை தமிழ் ஆர்டிஸ்டோட சேர்ந்து நடிக்கிறதுக்காக. உண்மையாகவே மிகவும் பேசு பொருளாக இருந்தது. அதுலேயும் மிக குறிப்பாக வைரமுத்து இலங்கைக்கு வந்திருந்தவர், அது மட்டும் இல்லாமல் எஸ்ஏ சூர்யா இங்கே வாரன்றிருந்தவர், இது மட்டும் இல்லாமல் தென்னிந்திய பிரபலங்கள் கணக்கு பேர் வாரஞ்சிருந்தவங்க தற்காலிகமாக ஒரு வேலைப்பளு காரணமாக ஒரு ஷூட்டிங்கில் நிற்கிறபடியாக எங்களுடைய எஸ்ஏ சூர்யா அவர்கள் வரையெல்லாம் போட்டு, இது விளம்புரியில் தான் இப்போ 2 நாளைக்கு முன்னம் நடந்த ஒரு நிகழ்வு. விளம்புரி ஹோட்டலில் மிகவும் பிரம்மாண்டமாக நடந்தது. இதுக்கு முன்னமே இந்த டீம் வந்து புத்திகட்ட மனிதர்கள், டாக்டிக் டோஸ்ன்னு சொல்லி 2 திரைப்படங்கள் வெற்றிகரமாக எடுத்திருந்தவங்க. ஆனால் என்னென்னா, அவர்கள் சிறப்பு விருந்தினராக இந்த முதல் திரைப்படங்களில் வந்து குறிப்பிட்டவர்கள் சிறப்பு விருந்தினர்களாக மக்களையே குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் என்னென்னு சொன்னால், அந்த மக்களை சிறப்பு விருந்தினராக போட்டு பல கூட்டங்கள் வரையில. ஆனால் தென்னிந்திய பிரபலங்கள் வாராங்கன்னு சொன்னாங்கன்னா ஏகப்பட்ட கூட்டங்கள் வந்திருந்தது. இது மட்டும் இல்லாமல் எங்களுடைய ஈழத்து சினிமாவோட ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சியாக தான் இதை பார்க்குறோமேன்னு சொன்னால் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. எஸ்ஏ சூர்யா அவ்வளோ பெரிய ஆளுன்னு சொல்லி, அதே மாதிரி எங்களுடைய வைரமுத்து அவரும் அவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரிஞ்சிருக்கும். இதுக்கு அங்கால பல தென்னிந்திய பிரபலங்கள் இணைகிறாங்க இந்த திரைப்படத்தில். முக்கியமான ஒன்று, மில்லர் என்ற திரைப்படம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிமிக்ரி ஆதின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவர் மிமிக்ரி ஆர்டிஸ்ட், பல சாதனைகள் அந்த மிமிக்ரி மூலமாக செஞ்சுருக்கிறாங்க. அவரை வச்சு தான் வந்து மில்லர் என்ற டீசர் குறிப்பிட்டிருந்தாங்க. இந்த மில்லர் என்ற கருத்து வந்து மிகவும் ஒரு பிரபலமான ஒரு பெயர். என்ன பேருன்னு சொன்னால், எங்களுடைய ஈழத்தோடு சம்மந்தப்பட்ட எங்களுக்காக போராடின ஒருவருடைய பிரபல்யமான பேர் தான் வந்து மில்லர். குறிப்பாக சொல்லியிருந்தேன், இந்த மில்லர் என்ற பேரை மட்டும்தான் எடுத்திருக்கிறோம். இந்த ஈழ போராட்டம் சம்மந்தமாகவோ இல்லாட்டி இவருடைய வாழ்க்கை வரலாறு சம்மந்தமாகவோ இந்த படம் இல்லை. இது ஒரு ஃபுட்பால் சம்மந்தமாக தான் படம் போகுதுன்ற மாதிரி தான் கதைகள் குறிப்பிட்டிருந்தாங்க. ஏற்கனவே வந்து இதில் ஹீரோவாக போட்டிருந்த மிமிக்ரி ஆதி வந்து இப்போ இதில் ஹீரோவாக இல்லை. இது இப்போ எல்லாம் வந்து எங்களுடைய பாஸ்கரன் அவர்களுடைய மகன் ரீகன் தான் வந்து ஹீரோவாக செய்கிறேன்னு சொல்லி இந்த தகவல் வந்து வெளியாக இருந்தது. பல எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இருக்குது. நீங்கள் கேள்வி எழுப்பலாம், ஏற்கனவே ஒரு ஆளை வச்சு ஒரு டீம் ஒன்று பில் பண்ணி இந்த படம் போகிறதுக்காக இருந்தது. இப்போ என்னென்று ப்ரொடியூசர் வந்தோன்னா மகனை மாற்றித்தாரோன்னு சொல்லிக்க கதைக்களங்கள் ஒன்று உருவாக்கி இப்போ 4 பேர் சேர்ந்து ஒரு டீம் ஒரு விஷயத்தை செய்கிறோம்னு வரைக்க வந்து இந்த 4 பேரை வச்சுமே காசு சேகரித்து 4 பேரை மட்டுமே வச்சு நீ ஹீரோ, நீ காமெடியே, நீ தான் இந்த முக்கியமான ஒரு கேரக்டர் செய்கிறாண்டு நாங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம். ஆனால் ஒரு ப்ரொடியூசர் என்று சொல்லி ஒரு கம்பெனியை நாரைக்க வந்து பட்ஜெட் பெருசாக அதுக்கேற்ற மாதிரி ஆர்டிஸ்ட், அதுக்கேற்ற மாதிரி லொக்கேஷன் சொல்லி எத்தனை வாரத்தை மாற்ற வேண்டிய வரைக்கும் ஒரு சில கேரக்டர்கள் மாற்றப்பட்டிருக்கலாம். டைரக்டர் சிவராஜ்குமார், புவன் மதீசன் மியூசிக் டைரக்டர், இவர்கள் எல்லாருமே இணைந்து டீமும் வந்து இதோட சேர்ந்து இணைகிறாங்க. அங்கே உண்மையாக இது ஒரு படத்தை எதிர்பார்ப்போட இருக்கேன்னு சொன்னால், இலங்கையில் வந்து இதுதான் வந்து மிகவும் பிரம்மாண்டமாக போகக்கூடிய ஒரு படம் என்று பார்க்குறோம். ஏற்கனவே ஐபிசி ப்ரொடியூசனோட பொம்மை என்ற படம் மக்கள் மத்தியில் மிகவும் பிரபலமான ஒரு வரவேற்பு பெற்றது. இதுக்கு அங்கால வந்து இப்போ மில்லர் வந்து மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம், மிகப்பெரிய ஒரு வரவேற்பையும் பெருமன்று எதிர்பார்க்கப்படுறதுன்னு சொன்னால், அவ்வளோ பெரிய பெஸ்ட்டான இந்தியன் ஆர்டிஸ்டோட இணைஞ்சிருக்கிறாங்க. இனிமேல் இந்த பயணத்தோட சேர்ந்து போயிருக்க படிப்படியாக இந்த டீமோட டிரெக்டரோட பயணம். எஸ்ஏ சூர்யாவோட ஒர்க் பண்ணுறாங்க, புவன் மதீசன் மற்றும் எஸ்ஏ சூர்யாவோட ஒர்க் பண்ணுறாங்க, வைரமுத்து, இன்னும் பல பிரபலமான தென்னிந்திய நட்சத்திரங்கள். அது மட்டும் இல்லாமல் பிரபலமான ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி வந்து இதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து எங்களுடைய தமிழர்களுடைய பண்பாடு, எங்களுடைய தமிழ் சினிமா இன்னும் அடுத்த இடத்துக்கு போகும்ன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு நம்பிக்கையும் ஒன்று இருக்குது. இதுக்காக வந்து எங்களுடைய மக்கள் குறிப்பாக வந்து இந்த படம் வந்து என்ன வித்தியாசம் பண்ணி பார்க்குறான்னு சொன்னால், முதல் சொல்லியிருந்த மாதிரி ஏற்கனவே மக்களை சிறப்பு விருந்தினராக கூப்பிடேக்க வந்த ஒரு கேரக்டர் வந்து அவ்வளோ சனம் இல்லை. ஆனால் தென்னிந்திய பிரபலங்கள்ன்றேக்க அடிப்படையிலேயே ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு ஆர்வமும் எங்களுக்கு அதிகமாக இருக்குது. என்றால் தென்னிந்திய பிரபலங்களை வந்து நாங்கள் எப்போவுமே மிகவும் பிரபலமாக தான் பார்த்துட்டு இருக்கிறோம். அது வந்து என்னதான் மாற்று நேர்மாறான கருத்துக்கள் இருந்தாலும் அதுதான் உண்மையான விஷயம். இந்த படத்தில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இப்போ பூஜை போட்டுருக்காங்க. உண்மையாகவே எல்லாருமே எதிர்பார்த்துருக்கிறோம். இதுக்காக அடுத்த அப்டேட் என்ன மாதிரி, இன்னும் எத்தனை எங்களுடைய தமிழ் பிரபலங்கள் இதில் சேர்ந்து நடிக்க போகிறாங்க, இன்னும் பேர் எத்தனை வந்து தென்னிந்திய பிரபலங்கள் ஒன்று சேர போகிறாங்கன்னு சொல்லி காத்திருந்து பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மிஸ்டர் கிரிஞ்ச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.